friends, welcome to Steffi Ulagam. Diwali நெருங்கிட்டு இருக்கு. இந்த தீபாவளிக்கு வந்து சரி கொஞ்சம் கம்பி மத்தாப்புலாம் வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு தோணுச்சு நம்ம ஏன் கம்பி மத்தாப்பு வந்து வீட்லயே செஞ்சு பார்க்க கூடாது அப்படினு சொல்லிட்டு லைட்டா ஒரு ஆசை வந்துச்சு. சரி அதுக்காக வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஓகே நம்மளும் அப்ப செஞ்சு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி யோசிச்சிருக்கேன். நமக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால போயிட்டு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாங்கணும். இங்க இருக்கிற எல்லா வீட்லயுமே வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா வீடுகளுமே வந்து மரத்துல தான் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு வந்து எரிஞ்சிரும். அதனால வந்து வீட்டுக்கும் வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த சைடில் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரெண்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஒன்று யூஸ் பண்ணால் கூட இன்னொன்று வந்து சேஃப்டிக்கு இருக்கும். ரெண்டாக இருக்கிற பேக் எடுத்திருக்கேன். இனி போய் நம்ம பில்லு போட்டுட்டு வீட்டில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது தான். வாங்கினதெல்லாம் ஓகே, ஆனால் ஒருவேளை தீ பிடிச்சா கூட இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு எப்படி தீ ஆஃப் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு டேக் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்குது. இதை வந்து எடுக்கணுமா, எடுத்துட்டு நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுக்கும் தீ போட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணுவோம். லைவ் டெமோ. இது வந்து 6 அடி தள்ளி நின்றுட்டு தான் இதை வந்து ஆன் பண்ண போட்டிருக்காங்க. இப்போ தீ எரிஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகும். ஆமாம், நல்லா இருக்கு. என்ன புகை என்ன வருது, அவ்வளோதான். ஒரு ப்ரெஸ்லேயே வந்து தீயெல்லாம் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நான் சும்மா 2 எக்ஸ்ட்ரா அடித்து பார்த்தேன். நாங்கள் வந்து வேலை பார்க்குறப்போ அப்பப்போ வந்து ஃபயர் ட்ரில், மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து பண்ணி காமிப்பாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பின் வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த நாஸில் மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அந்த புகை மாதிரி போய் ஆஃப் ஆயிடுது. ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து தான் நம்ம பண்ணணும். மறுபடியும் இந்த பின்னை இங்கே வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 0ல் காமிக்குது. உள்ளே இருக்கான்னு தெரில. ஒரு 3 பம்ப்லேயே முடிஞ்சு போச்சு. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 0 காமிச்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அங்கே வச்சிடலாம். கம்பி மத்தாப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கம்பி மத்தாப்பு, அப்புறமா வந்து வெடி மருந்து, எது பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து ஒரு ஆக்சிடைசர் வேணும். அப்புறமா வந்து ஒரு எரிபொருள் வேணும். ஆக்சிடைசர் ஆக்சிஜன் நிறைய கொடுக்கறதுனால எரிபொருள் வந்து ரொம்ப வேகமாக எரியும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு மெட்டல் வேணும். ஒரு மெட்டலும் வந்து ஒரு கலர் கொடுக்கும். நமக்கு வந்து கம்பி மத்தாப்பு பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரேஷியோ நெட்டில் இருக்குது. இதை வந்து சின்ன குழந்தைங்க யாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துறாதீங்க. பெரியவங்களும் ஒரு வேளை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செஞ்சு பாருங்கள். நிர்வாகம் பொறுப்பேற்காது. எல்லா மத்தாப்பு பண்ணுறதுக்கும் ஆக்சிடைசராக நான் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்ண போகிறேன். பொட்டாசியம் நைட்ரேட் வந்து மோஸ்ட்லி எல்லா கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும். இங்கே வந்து சாட்டர்டே சண்டே வந்து கெமிக்கல் ஷாப் எல்லாம் மூடி இருந்ததுனால இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கடையில் வந்து மரத்தை வெட்டினதுக்கப்புறமா அதோட வேரை வந்து மக்கி போக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து 99% வந்து பொட்டாசியம் நைட்ரேட் தான். அதனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெடி மருந்து பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் வெடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரேஷியோ. இதுக்கு வந்து 6 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட், அப்புறமா 3 கிராம் வந்து சர்க்கரை, நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம்ல வெள்ளை சர்க்கரை அது. அதுக்கப்புறமா நிலக்கரி வேணும். நான் வந்து படம் வரைகிறதுக்காக கொஞ்சம் கறி வாங்கி வச்சுருந்தேன், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் வரைகிறதுக்காக. அதுலேருந்து 1 கிராம், அவ்வளோதான். எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணி தான் போடணும். ஏன்னா நம்ம வந்து வெடி மருந்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, 6 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட். இதில் தான் நம்ம வெடி மருந்து கலக்க போகிறோம். இதை எடுத்து இதில் மாற்றிடுறேன். 3 கிராம் சர்க்கரை, 1 கிராம் நிலக்கரி. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணணும். இது எப்படி எரியுதுன்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் மாற்றிட்டு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் அந்த ஏர்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நல்லா எரியும். அப்புறமா ஒரு கல் இங்கே வச்சதுனால பறக்காது. இதுக்கு நான் தள்ளி போயிடுறேன். பற்ற வச்சுட்டு ஓடி போயிடுவேன். சூப்பராக எரியுது. இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
நான் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ எரியுமா அப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ வச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. கொளுத்தி விட்டு ஓடிடுவோமா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து வெடி பண்ணுவாங்க. உள்ளே வந்து மருந்து வச்சுட்டு சுற்றி வந்து நல்லா டைட்டாக பேப்பரை வந்து கட்டி வச்சுருவாங்க. அப்போ நம்ம கொளுத்தும் போது அந்த புகை இருக்குல்ல, அது வந்து வெளியே போக ட்ரை பண்ணும். அந்த பேப்பரெல்லாம் அட் அ டைம் அப்படியே கிழிச்சிட்டு போகிற சத்தம் தான் வந்து நமக்கு வெடி சத்தமாக நல்லா பயங்கரமாக கேட்கும். அடுத்தது வந்து கம்பி மத்தாப்புக்கு கொஞ்சம் அந்த ஸ்பார்க்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அந்த பொறி மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பொறி வரதுக்கு வந்து நம்ம இரும்பு பயன்படுத்தலாம். நல்லா அந்த இரும்பு துகள்கள் கிடைக்கும்ல, பவுடர் மாதிரி, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எரியும் போது அழகாக அந்த ஸ்பார்க்ஸ் மாதிரி வரும். இதில் வந்து நம்ம இரும்பு சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஆக்சிடைசர் யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும். அதனால் 10 கிராம் இது யூஸ் பண்ண போகிறேன். 10 கிராம் இதில் போட்டுறேன். அதுக்கப்புறமா இது வந்து சாதாரண அயன் ஃபில்லிங்ஸ் தான். இதிலேருந்து வந்து 3 கிராம் இரும்பு, அப்புறமா 3 கிராம் சர்க்கரை. 3 கிராம் சர்க்கரை. இது வந்து புலிகேசியில் ஒரு இது டயலாக் வரும்ல, இல்லை சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்புளியும் சேர்த்து ஒரே வெடி மருந்து ப்ரிப்பரேஷன். இனி இதை வந்து நம்ம அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பொறி பறக்குதான்னு பார்ப்போம். இது அப்படியே வச்சுருக்கேன், பார்ப்போம் இதில் வந்து அந்த சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் வருதான்னு பார்ப்போம். அந்த வருது ஸ்பார்க்ஸ் வருது, மேலே போகிறப்போ தெரியுது. ரொம்ப கொஞ்சமாக தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த அயன் ஃபில்லிங் வச்சதுனால ரொம்ப டென்ஸாக வச்சோம் அப்படின்னா அந்த இது நிறைய வராது. இப்போ இதை கொளுத்தி பார்ப்போமா? அந்த ஸ்பார்க்ஸ் வருது, அந்த பொரியில் தெரியுது. அந்த தீ வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பார்க்ஸ் தெரியுது. ஓரளவுக்கு வந்து ஸ்பார்க்ஸ் வந்துச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். காப்பர் சேர்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் வரும், ஸ்ட்ரான்ஷியம் சேர்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் கிடைக்கும், பேரியம் சேர்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலர் கிடைக்கும். நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காப்பர் சல்ஃபேட்டும் காப்பர் குளோரைடும் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நல்லா தீ எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ நான் வந்து காப்பர் சல்ஃபேட் பவுடர் வாங்கியிருந்தேன்ல, அதை வந்து கொஞ்சமாக அப்படியே அந்த மேலே போட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் வருது. இந்த மாதிரி ஒரு கெமிக்கலுக்கும் ஒரு கலர் வரும். அதனால் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம வெடி மருந்தோடு சேர்க்கும்போது லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் அந்த ஃப்ளேம் வரும். மரத்தை வெட்ட வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மரத்தை வெட்டுறதுக்காக ஆள் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்ததுமே நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே செடியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சேஃபாக வெட்டுங்க அப்படின்ட்டு. அவங்க கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா மரத்தை வெட்டுறங்கிற பேரில் வந்து இது மேலே அப்படியே நடக்கிறாங்க. இதில் வந்து வெண்டைக்காய், அப்புறம் சொன்னால் இதில் இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னா கண்டுக்கவே இல்லை. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி எதாவது சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்ல சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ரூடாக இருந்தாங்க, என்னன்னு தெரியல. இங்கே போட்டு இந்த இஞ்சி மேலெல்லாம் ஏறி நடந்து ஃபுல் இஞ்சியும் வந்து செடியே வந்து உடச்சிட்டு போயிட்டாங்க. எல்லா செடியும் வந்து எது மேலேயே ஏறி நடந்தாங்க. இந்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இஞ்சி வந்து மறுபடியும் அதுலேருந்து வரும், அதனால் வந்து ஓகே. இது மேலேயும் கொஞ்சம் எல்லாம் நல்லா டேமேஜ் பண்ணி விட்டாங்க. இந்த ரோவில் ஃபுல்லாக கார்ன் போட்டிருந்தோம், அடையாளமே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் மிதிச்சுட்டு நடந்தாங்க. இதெல்லாம் மிதிச்சு தள்ளிட்டாங்க. அதெல்லாம் ஓகே, நான் தப்பு சொல்லலாம். ஆனால் வந்து யூஸ்வலாக ஓரளவுக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததில் இப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சல்ஃபர் சேர்த்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 70% பொட்டாசியம் நைட்ரேட், 15% கோல், 15% சல்ஃபர், 7 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட். இது வந்து நம்ம உரத்துக்கு யூஸ் பண்ணலாம், அந்த சல்ஃபர் தான் இது. 1.5 கிராம் சல்ஃபர். அதுக்கப்புறமா 1.5 கிராம் கறி. என் மொத்த கறி துண்டும் போயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்சிங். அப்படியே வெடி மருந்து மாதிரியே இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிசான பேப்பராக எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த பேப்பர்லலாம் வந்து நிறைய ஸ்மோக் வருது. அதனால சரி கூட கொஞ்சம் மெல்லிசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை கொளுத்திட்டு நம்ம ஓடிடணும். ஏன்னா இது வந்து
அந்த பென்சில் மத்தாப்பு இருக்கும்ல அதே மாதிரி தான் அந்த ஸ்மெல்லும் அந்த தீயும் வந்து அப்படியே தான் இருக்குது. ஒருவேளை பென்சில் மத்தாப்பில் வந்து இதுதான் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த பார்ட்டி பேப்பர்லாம் இருக்கும்ல அது, இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லோவாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரிஞ்சிருச்சா, அதனால் இதில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே நல்லா அந்த பட்டாசு ஸ்மெல் அப்படியே இருக்கு. இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ சல்ஃபர் போட்டது நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறமா அயன் சேர்த்ததும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் அந்த தீப்பொரியெல்லாம் வந்துச்சு. அதனால் இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து கம்பி மத்தாப்பு ரெடி பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணி இருந்த சார்கோல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் வந்து சார்கோல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த பிராண்டில் இது வேறு தான் கிடச்சிது. அலான்ற அப்படியே ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப ஒல்லியான கம்பி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து குண்டான கம்பி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய மருந்து வைக்கணும். அதனால் ஒல்லியான கம்பி எடுத்துகிட்டு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து அப்படியே வந்து நான் லேஸாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா நிறைய கிடைக்கும். அடுத்தது மருந்து ஒட்டி வைக்கிறதுக்கு ஃபெவிக்விக் எடுத்திருக்கேன். இல்லைனா வந்து ஃபெவிகால் எடுக்கலாம். ஃபெவிகால் எடுத்தோம் அப்படின்னா காய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அதனால் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தானேன்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொட்டியப்பமா இந்த ஃபெவிக்விக் டப்பாலாம் லேஸாக புரட்டிட்டு, இது கையில் பற்றக்கூடாது. ஒரு தடவை இப்படி தான் தெரியாமல் கையில் பட்டு என் கையெல்லாம் ஒட்டி அப்புறமா கஷ்டப்பட்டேன். இதை அப்படியே எடுத்து எனக்கு தெரியும் இது கம் வந்து ரொம்ப நிறைய இருந்தால் தான் ஒழுங்காக ஒட்டும். இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் மருந்து பிடிக்குது. வேறு ஏதாவது மெத்தட் கண்டுபிடிக்கும். புரட்டி எடுத்து வச்சுருக்கேன், பற்ற வச்சு பார்ப்போம். எரியுது. மருந்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் எரியுது. இது வந்து தீக்குச்சியை கொளுத்துற மாதிரி தான் இருக்குது. தீக்குச்சியிலே கொஞ்சம் ஸ்டைலான தீக்குச்சி மாதிரி இருக்குது, ரொம்ப எல்லாம் இல்லை. எரியுது, ஆனால் வந்து அவ்வளோ மருந்து வைக்க முடியல. அதனால் கொஞ்சம் நிறைய மருந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேப்பரை வந்து ஃபஸ்ட் நம்ம ஒட்டிட்டு அந்த பேப்பருக்கு மேலே நம்ம வந்து நிறைய மருந்து வைக்கலாம்ல, அதனால் பேப்பர் ஒட்டிகிட்ருக்கேன். எப்படியும் கம்பி மத்தாப்பு பண்ணாமல் விட்றதா இல்லை இன்றைக்கி. ஸோ இது மாதிரி பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன். இனி இதை சுற்றிட்டு கொஞ்சம் கம் போட்டுட்டு மருந்து வைப்போம். இந்த கம்பி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக பிடிச்சி ஒர்க் பண்ண முடியல. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்கும். ஆனால் இது வந்து ரொம்ப அங்கங்கே ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் வரல. நிறைய மருந்து வைக்கிறதுக்கு இது சோளமாவை வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்து சேர்த்து அதில் கோட் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய மருந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். சோளமாவும் தண்ணியும் கலந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சூடு பண்ணும்போது நல்ல கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. சோளமாவு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம கம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு 3 கிராம் போல் இதில் சேர்த்துட்டு நான் கலக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப இதுவும் சேர்த்துடக்கூடாது நம்ம. இப்போ ஃபாஸ்ட்டாக இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண. நான் இதை எடுத்து இதில் போட்டுக்கோமா. கொஞ்சம் தான் சேர்த்தோம், நல்லா ஒரு கெட்டியான சிமெண்ட் மாதிரி இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து கம்பியில் வந்து வச்சு பார்ப்போம். உலகத்துலேயே கம்பி மத்தாப்பை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாலாம் இல்லை, ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அப்புறம் எரியாது, காயறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் அயனோ இல்லை வந்து கலரோ எதுவும் சேர்க்கல, வெறும் அந்த இது மட்டும்தான், சல்ஃபர் மட்டும்தான். அந்த சல்ஃபர் வச்சு பண்ணோம்ல அது. ஏன்னா நம்ம அதெல்லாம் சேர்க்கும்போது நிறைய எனர்ஜி தேவைப்படுது. நிறைய மாவு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து அந்த கார்ன்ஃப்ளவரெல்லாம் பண்ணி கலப்படம் பண்ணதுனால அந்த அளவுக்கு இது இருக்காது. 4 கம்பி மத்தாப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நல்லா இருட்டிடுச்சு. நாளைக்கு வெயிலில் ஃபுல்லாக காய வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம பற்ற வச்சு பார்ப்போம் எப்படி எரியுது அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால இப்போ வந்து எரியாது. அதனால் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு காய வைப்போம். நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து வெயிலே இல்லை, ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் ஈரப்பதம் எதுவும் இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. இப்போ நம்ம பற்ற வச்சு பார்ப்போம். ஓ சூப்பர்! ஐயோ நல்லா கையில் வச்சு கொளுத்துன்னு எனக்கு உசுப்பேற்றி விட்டேன். கடைசியில் வெடிக்க பார்த்தேன். ஆனால் சீரியஸாக பயங்கர எக்ஸைட்டட். ஏன்னா இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. நான் கீழே வச்சு கொளுத்துறேன்.
ஏதோ ரொம்ப ப்ரெஷர் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை கடைசியில் போகும்போது ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு போகுது. இந்த ஸ்பார்க்ஸ் ஓ கடைசியில் போய் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்டே கீழே வச்சு ட்ரை பண்ணியிருந்துருக்கணும், கையில் வச்சு பண்ணதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாதி வந்து கம்பி மத்தாப்பு மாதிரி இருக்குது, ரெண்டாவது பாதி வந்து அந்த பென்சில் வெடி மாதிரி இருக்கும்ல அது மாதிரி இருக்குது. இதான் நம்மளோட கடைசி 4வது கம்பி மத்தாப்பு. இப்போ இந்த சல்ஃபர் எரியுதுல்ல, அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் கொடுக்குது. இந்த சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் வந்து அழகாக இருக்காது. சீரியஸாக நான் வந்து இவ்வளோ எதிர்பார்க்கல. நான் ஆரம்பிக்கும் போது நினச்சேன் சுமாராக எரியும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேஷியோவில் ஆரம்பித்து கடைசியில் வந்து நம்ம அங்கே மாற்றி இங்கே மாற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ கொண்டு வந்தோம். இது வந்து பாதி கம்பி மத்தாப்பு கொஞ்சம் புஷ்வானம் எல்லாம் சேர்ந்து எரிஞ்ச மாதிரி இருக்குது. பெரிய பெரிய பட்டாசு ஃபேக்ட்ரியிலலாம் வந்து ரொம்ப மாதம் கரெக்டாக இந்த ரேஷியோலாம் ட்ரை பண்ணி எது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வருதோ அதை வச்சு அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க பட்டாசெல்லாம். இது வந்து நம்ம ரொம்ப சாதாரண கெமிக்கல்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு வேறு கலர் வேறு மாதிரியெல்லாம் கிடைக்கும் நமக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளான சேஃபான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. வேறு மெட்டல்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். மறுபடியும் சின்ன குழந்தைங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க, பெரியவங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாமே வச்சுக்கோங்க. நான் வந்து தெரியாமல் ஃபஸ்ட் டைம் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்குறத வந்து கரெக்டாக கீழே வச்சு பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் தீபாவளி வருது. கையில் வச்சு விட்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்பி மத்தாப்பு வாங்கணும். ஏன்னா நம்ம பண்ணது வந்து கையில் வச்சு விட முடியாது, பாதி தூரத்தில் அப்படி ராக்கெட் போயிட்டுருக்கு. அதனால கொஞ்சம் வாங்க போகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய்.